வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறது இன்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கிற பெண்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. பீரியட்ஸ் அப்படின்றது நமக்கு மாதம் சுழற்சி முறையில் வந்துக்கிட்டு இருந்தால் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சிலருக்கு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரும். அதை ரொம்ப எளிமையாக வீட்டு வைத்தியத்தால் எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ நான் சொல்கிற ரெமெடி என்னோட இது கிடையாது. ஒரு பாட்டி 87 வயசு பாட்டி சொன்ன ரெமெடி. அவங்க இது ஒரு கதை மாதிரி சொன்னாங்க. நான் ஊடே சொல்கிறேன். இந்த ரெமிடியை மட்டும் இப்போ என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். வீடியோவோட பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். நான் இன்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னாலே நிறையா பேருக்கு அது சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனை வரும். ஒன்று, உடல் எடை அதிகமாகும். உடல் எடை அதிகம் ஆகிட்டாலே நமக்கு உடல் எடையில் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் அதை சார்ந்து வந்துடும். ஒன்று, நம்ம நினச்ச ட்ரெஸ்ஸு போட முடியாது. ஓவர் வெயிட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக செய்கிற எந்த வேலையுமே சாதாரணமாக செய்ய முடியாது. நடக்க முடியாது, மாடிப்படி ஏற முடியாது. முட்டு வலியில் ஆரம்பித்து பாத வலின்னு அடுத்தடுத்து ஒவ்வொரு நோயாக வருஷக்கட்டி நிற்கும். அடுத்து இந்த பிசிஓடி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இன்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இது ஆரம்பத்தில் நம்ம லேசாக விடலாம். பீரியட்ஸ் நமக்கு லேட்டாக வருது, அதனால் நமக்கு அந்த மாதத்தில் ஒரு 3 நாள் நம்ம கஷ்டப்பட வேண்டாம், ஃப்ரீயாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இது நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறப்பு அப்படின்றதுல கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்கும். நம்ம மாதம் பீரியட்ஸ் ஆனால் தான் குழந்தை உண்டாகிறதுல எந்த இதுவும் இருக்காது. பீரியட்ஸ் தள்ளி போகுது அப்படின்னாலே கரு வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். இப்படி எந்த பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களோட பிரச்சனையை ஒரு எளிமையான வீட்டு வைத்தியத்தால் நம்ம சரி செஞ்சிடலாம். இன்றைக்கி அதுக்கு நாம் எடுத்துருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான். ஒரு பொருளை வச்சே நம்ம சரி செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல 1 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் இன்றைக்கி நாம் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த கிளாஸ் அளவுக்கு 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும். நாம் டீ குடிக்க வச்சுருக்கிற நார்மலான கிளாஸ் தான். இது ஒரு கிளாஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா 150 மில்லி பிடிக்கும். இதில் 4 கிளாஸ் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இந்த 4 கிளாஸ் தண்ணியோடு நம்ம சேர்க்க போகிறது ஓமம். ஓமம் எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஓமம் நம்ம மிளகு சீரகம் மாதிரி அது ஒரு பொருள் தான். அது ஏதோ பெருசு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓமமும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள் தான். ஓமம் பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னு அர்த்தம். அதனால் கடைகளில் கிடைக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓமம் எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே இருக்கும். நாம் இன்றைக்கி இதில் ஒரு 4 ஸ்பூன் ஓமம் சேர்க்க போகிறோம். இந்த 4 ஸ்பூன் ஓமமும் சேர்த்து 25 கிராம் தான் இருக்கும். இப்படி பார்த்தோம்னா 10 ரூபா தான் இருக்கும். 10 ரூபாயில் நமக்கு ஒரு வேளைக்கான மருந்து ரெடி ஆயிரும். நாம் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுனதில் அதே 4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன்னா, ஓமம் பெரிய ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். ரொம்ப குட்டி ஸ்பூன் கிடையாது. டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இது பைய கொதிக்கணும். குறைஞ்சது அரை மணி நேரம் ஆகும். நம்ம வச்சுருக்கிற இந்த தண்ணி 4 கிளாஸ் தண்ணி 3 கிளாஸ் நல்லா வற்றி நமக்கு ஒரே 1 கிளாஸ் தான் கிடைக்கணும். நல்லா வற்றிடணும். ஒரு அரை மணி நேரம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே மட்டும் இருக்கட்டும், ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். இப்போது இந்த தண்ணி கொதித்து ரெடி ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குலாம் நான் பாட்டி சொன்னதை சொல்லிடுறேன். பாட்டி இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஒன்று தான் மருந்தாக கொடுப்பாங்களாம். அவங்களும் அப்போது அந்த காலத்தில் களி கிண்டுவாங்களாம். களி கிண்டுற அடுப்புலையே ஒரு 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றி 4 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை அதில் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு போயிடுவாங்களாம். ஒரு 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து அந்த தணலில் தண்ணி சுண்டி 1 கிளாஸ் இருக்கும்போது இது எடுத்து குடிப்பாங்களாம். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அக்கம் பக்கத்தில் இருந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டி கைமருந்தாக நான் இதை தான் கொடுத்துருக்கேன், நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எல்லோரும் விறகடுப்பு தான் எரிச்சாங்க. விறகடுப்பு பயன்படுத்துறதுல இது ஒரு எதுக்குமே மெனக்கட வேண்டாம். இப்படி ஏதாவது தண்ணி சுண்டுற மாதிரி ஒரு இருந்ததுன்னா ஊற்றி அந்த தணல்லே போட்டோம்னா ரெடி ஆயிரும். இப்போவும் விறகடுப்பு யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவு ஓமத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி இருக்கும். நீங்கள் இதை எடுத்து குடிச்சிக்கிறலாம். இது பாட்டி சொன்ன டிப்ஸு. இதை கதையாக பாட்டி ஒரு அரை மணி நேரம் சொன்னாங்க. இதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதோட ரிசல்ட்டு தான் நமக்கு முக்கியம். இந்த ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாட்டி சொன்னதை மட்டும் வச்சு சொல்லலை. பாட்டி சொல்லும்போதே இந்த பிரச்சனை இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர்த்துக்கு இருந்தது. ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து
ஒரு 7-8 வருஷம் ஆச்சுது. அடுத்த குழந்தைக்கு வெயிட் பண்ணுறாங்க. இல்லை, அவங்ககிட்ட விசாரிக்கும் போது இந்த பீரியட்ஸ் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு இதை சொன்னேன். சொன்ன பிறகு அவங்க அதை ஒரு 2 நாள் தான் ரெடி பண்ணி குடிச்சிட்டாங்க. 2 நாள்லேயே அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னு எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க. இன்னொன்று ஒரு காலேஜ் போயிட்டு இருக்க பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் ஏஜ் அட்டன் பண்ண பிறகு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் அது வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுது. அந்த பொண்ணுக்கும் இதை நான் சொல்லியிருக்கேன். சொல்லி 2 நாளில் அந்த பொண்ணுக்கும் ரிசல்ட் இருந்தது. அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. நான் இந்த பிரச்சனை இருக்கிற 2 பேர்த்துக்கும் சொல்லியிருக்கேன். 2 பேருக்குமே சக்ஸஸ் ஆகிருக்கு. அதாவது இப்போ வீடியோவாக மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சோம். நல்லா வற்றி இப்போது 1 கிளாஸும் கொஞ்சம் தான் இருக்கும். இன்னொரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்கட்டும். தண்ணியோட கலரே நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இன்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இதுக்காக நிறையா மாத்திரை சாப்பிடுவாங்க பீரியட்ஸ் ஆகிறதுக்காக. அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நாளாக நாளாக அது உடம்பு வந்து பாதிக்கும். அதனால் நிறைய பக்க விளைவுகள் அடுத்தடுத்து வரும். நாம் இப்போ ரெடி பண்ணுற இந்த தண்ணி குடிக்கிறதுனால எந்த பக்க விளைவும் கிடையாது. நம்ம உடம்பு வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். பீரியட்ஸ் எனக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிற யாருனாலும் குடிக்கலாம். இது கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்கன்ற கணக்கு கிடையாது. ஏஜ் அட்டன் பண்ண எல்லாருமே சுழற்சி முறையில் அடுத்த 28ஆவது நாள் வந்து பீரியட்ஸ் ஆகணும். அது ஒரு 3 நாள் இருக்கும். அதுதான் நமக்கு பீரியட்ஸோட கணக்கு. இதில் 1-2 நாள் வேணால் ஒரு சிலருக்கு வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். 28 நாள்ன்றது 30 நாள் ஆகலாம். அவ்வளோதான், என்ன தள்ளி போகலாமே தவிர கூட 15 நாள் 45 நாள் 50 நாள் 60 நாள் 2 மாதம் 3 மாதன்ற அந்த கணக்கே வரக்கூடாது. 30 நாளைக்கு ஒருக்க பீரியட்ஸ் ஆகாதவங்க இந்த கஷாயத்தை தயார் பண்ணி தாராளமாக குடிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா சுண்டிருச்சு தண்ணி. 4 டம்ளர் அளவு வச்சோம். இப்போ 3 டம்ளர் வற்றிருச்சு நல்லா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கிறலாம். இதை நம்ம எப்போ குடிக்கணும் அப்படின்னா, டெய்லி காலையில் தூங்கி முழிச்ச உடனே பல் தேய்ச்சிட்டு இதை ரெடி பண்ணி குடிச்சிடணும். இதை குடித்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் டீ காஃபி குடிக்கிறவங்க குடிச்சிக்கிறலாம். ஒரு 1/2 மணி நேரம் எப்படி விட்டுருங்க. இதை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா தான் இதோட ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை ஒரு கிளாஸ் ரெடி பண்ணி குடிச்சிருங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை குடிங்க. 2 வேளை குடிக்கும்போதே ஒரு சிலருக்கு ரிசல்ட் இருக்கும். இல்லை அப்படின்றவங்க இது ஒரு 3 நாள் வரைக்கும் தொடர்ந்து காலையிலையும் சாயங்காலம் குடிக்கலாம். ஒரு சிலருக்கு இதை ஒரு தடவை குடித்த உடனே பீரியட்ஸ் ஆயிடுவாங்க. அது ஒவ்வொருடைய உடல்வாகு. நம்ம எல்லாருக்கும் உடல் ஒரே போல் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு சாதாரணமாக தண்ணி குடித்தாலே சளி பிடிச்சிக்கிறோம், ஏதாவது பழங்கள் சாப்பிட்டாலே சளி பிடிச்சிக்கிறோம். ஒரு சிலர் எவ்வளோ ஜில்லுன்னு குடித்தாலும் அவங்களுக்கு சளி பிடிக்காது, எந்த குளிருமே தெரியாது. அதனால் ஒவ்வொரு பாடி கண்டிஷனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது குறைஞ்சது நீங்கள் 3 நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து கண்கூட பார்க்கலாம். இந்த கஷாயத்தில் இனிப்புக்காக நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது வந்து நம்ம ஒரு நல்ல வாசமாக தான் இருக்கும். லேசாக வெத்தலை வாசம் அடித்த மாதிரி இருக்கும். ஓமத்தோட மனம் நமக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் இனிப்பு எதுவுமே சேர்க்காமல் இதை 1 கிளாஸ் குடிச்சிருங்க. இதில் டேஸ்ட் எதுவுமே இருக்காது. அது மாதிரி கசப்பு துவப்புன்னு எதுவும் இருக்காது. அந்த தண்ணியோட லேசாக ஒரு வாடை மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே குடிச்சிடலாம். இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணல, நான் நிறைய ரூபா செலவழிச்சிட்டு எனக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லைன்றவங்க இதை குடிச்சு பாருங்கள். ஒரு சிலருக்கு இது காலையில் ரெடி பண்ணி குடித்தோடனே மதியத்துக்குள்ளேயே பீரியட்ஸ் ஆயிரும். இன்னொரு சிலருக்கு 2 நாள் 3 நாள் ஆகலாம். அதிகபட்சம் 5 நாள், அதுக்கு மேலே குடிக்க வேண்டாம். அதுக்கு மேலேனா ஒரு வாரம் 10 நாள் விட்டுட்டு மறுபடியும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் நான் வந்து முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது குடிக்கிறதுல எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விவரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பீரியட்ஸ் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க இதை குடிச்சு பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.